ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டு பல கிரக மாற்றங்களும் பல கிரகணங்களும் நடக்க இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இப்போ ஒரு கிரகணமானது நடக்க போகுது. அந்த கிரகணம் நடக்கிறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம்தான். ஸோ இந்த ஆண்டுடைய 3வது மாதமானது இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க இருக்கக்கூடிய 3வது மாதத்தில் முதல் 3வது நாளே முக்கியமான கிரகணமானது நடக்க போகுது. சமீபத்தில் தானே ஒரு சூரிய கிரகணம் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, சூரிய கிரகணத்தை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக ஒரு சந்திர கிரகணமும் முழுசாக நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த கிரகணம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் கிரகணத்திலிருந்து பெரிய பெரிய ஆபத்துக்கள் வராமல் இருக்க நீங்கள் சில ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணமானது ஒரு முழு சந்திர கிரகணம். மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் மாசி 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாசி பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் கிரகணமானது நடக்குது. இந்திய நேரப்படி கிரகணமானது மாலையில் சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் நடக்குது. ஸோ அதனால் இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். மாலை 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கிரகணம் இரவு 8 மணி வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு முழு சந்திர கிரகணமானது நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடக்குது. ராகு கேது பழிவாங்கக்கூடியதாக இந்த நேரம் கருதப்படுது. இந்த டைம் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் ரத்த மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணமாக தெரிய போகுது. இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கறதுனால எந்த ஆபத்தும் கிடையாது. தாராளமாக வெறும் கண்களால் இந்த கிரகணத்தை பார்க்கலாம். ஸோ இந்த கிரகணத்தை பற்றிய டீட்டெயில் இவ்வளோதான். இப்போ கிரகணத்துடைய பலன்களை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. துலாம் ராசி என்பர்களே, யார் யாரை எவ்விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் நீங்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதனை உணர்ந்தவர் நீங்கள். இந்த குணத்தோடு செயல்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்குங்கிறத உத்தியோகத்திலிருந்து சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சக ஊழியர்கள் உங்ககிட்ட நிறைய அன்போடு இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட அன்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மீறி பகிர்ந்து கொண்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக வைத்து இந்த கிரகணத்தின் போது செயல்பட வேண்டும். உங்கள் குடும்ப விஷயத்தை சக ஊழியர்கள் நல்லா பழகிறாங்கன்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க, நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் உங்கள் தொழிலில் தொழில்நுட்பத்தை புகுத்தி புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய தொழிலில் லாபம் கிடைக்கும். தொழிலில் லாபம் கிடைக்க கண்டிப்பாக இந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும்.
அப்புறம் கணவர் வீட்டு உறவினர்கள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. ஏதாவது உதவிகள் வேணும்னா அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க வந்து போகிறதுனால உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து கடன் பிரச்சனைலாம் அகலும். அப்போ பணவரவு வருமானு கேட்டிங்கன்னா ஆமாம், பணவரவு வரும். கடவுளுடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக உணர்வீங்க, மனைவியுடைய பேச்சை அர்த்தமுள்ளதாக உணர்வீங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவான பேச்சு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய நபர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க. அதோடு அந்த சிபாரிசை ஏற்று உங்களுடைய துறையில் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணணும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வமானது அதிகரித்து தானாகவே மற்றவருடைய தூண்டுதல் இன்றி படிக்க துவங்குவீங்க. இந்த மாதிரி துவங்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வெளியிடங்களில் உட்கொள்ள வேண்டாம். மீறி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிரகணத்தினால கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட கிரகணத்தினால சந்திர பகவானால் தானே கிரகணம் ஏற்படுது. அதனால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் சில பரிகாரங்களை கிரகணத்திலிருந்து ஃபாலோ பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிற அந்த பரிகாரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு துலாம் ராசிக்காரங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சந்திர கிரகணத்தினால சந்திர பகவான் ஏற்பட தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களை முறையாக செய்தால் நிச்சயமாக நல்ல பலனை காணலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரன் கோவில் இருக்குது. இந்த கிரகணம் முடிஞ்ச திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இந்த பரிகாரம் செய்தால் 6 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோடு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்துக்கு சென்று சந்திரனுக்கு மல்லிகைப்பூ சாத்தி நிரம்பி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாத நைவேத்தியம் வைத்து சந்திர காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை வர துதித்து வழிபாடு செய்தால் கிரகண தோஷம் நீங்கி சந்திர பகவானுடைய அருளால் வாழ்வில் மங்களமான பலன்கள் அதிக ஏற்படும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஸோ இந்த 2 பரிகாரத்தில் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லதுதான். மேற்கூறிய 2 பரிகாரங்களையும் செய்ய முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோட பக்கத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தரமான பசுபால தானமாக கொடுக்க வேண்டும். அப்புறம் கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு தோஷம் இருக்கிறது நீங்கள் காலையில் எழுந்து பெற்ற தாயரிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இதனால் சந்திரனுடைய அருளை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். அப்புறம் வெள்ளியில் சந்திரகாந்தக்கள் பதித்த மோதிரத்தை உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறந்தது. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் மனநல குன்றியவர்கள் மற்ற ஏழைவர்களுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தான வழங்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இப்போ கோடைக்காலம் வேற வர இருக்கு. ஸோ மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, சாலையில் திரியக்கூடிய விலங்குகளுக்கு தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரி சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு சிறந்ததாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கிரகண தோஷங்கள் நீங்கள் பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. ஸோ இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க.
அந்த டவுட்டையும் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஆக்சுவலி இது பௌர்ணமியில் வரக்கூடிய கிரகணங்கிறதுனால இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக எது செய்ய முடியுமோ அதை செய்தால் கூட உங்களுக்கு கிரகண தோஷம் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும். அதனால் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.